சாதாரணமா யாருக்கும் நடக்காத ஒரு அபூர்வமான விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு திறக்க போகுது. நீங்க இந்த விளக்கத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது தற்செயல் கிடையாதுங்க. நிஜமா சொல்றேன், பிரபஞ்சம் உங்களை ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் இங்க கொண்டு வந்திருக்கு. அந்த பிரபஞ்சத்தோட ஆழமான அழைப்பை பத்தி தான் இன்னைக்கு நாம முழுமையா ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது உங்க விதியை மாத்த போற ஒரு அற்புதமான பயணம். நான் உங்ககிட்ட நேரடியா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். சமீப காலமா ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு உங்களை ஆட்கொள்றதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இது உலகத்துல ரொம்ப சிலருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆழமான அனுபவம். இப்போ நீங்க அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர்ல ஒருத்தர். சில நேரங்கள்ல எந்த காரணமும் இல்லாம ஒரு சங்கடமான உணர்வு வரும், அல்லது உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விவரிக்க முடியாத பரபரப்பு தோன்றும். இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இது உங்களை சுத்தி நடக்க போற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட ஆரம்பம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். காரணமே இல்லாம தோன்ற அந்த அமைதியின்மை, யாரோ உங்களை நெருங்கி வர்றது போல ஒரு உள்ளுணர்வு, சம்பந்தமே இல்லாம உங்க மனசை தட்டுற அந்த விசித்திரமான கனவுகள், இது எதுவுமே சும்மா கிடையாது. பிரபஞ்சம் உங்களை ஒரு குறிப்பிட்ட மாற்றத்துக்காக தேர்ந்தெடுக்கும் போது அது முதல்ல உங்களை சுற்றி உள்ள எனர்ஜியை, அதாவது ஆற்றலை மாத்துது அப்படிங்கிறதுக்கான நேரடி சிக்னல்ஸ் தான் இதெல்லாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன சிக்னல்களை நீங்க உணர்றீங்கன்னா நீங்க ஒரு ஆழமான ஆன்மீக பாதையில அடியெடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இதைத்தான் நம்ம தெய்வீக தலையீடு அப்படின்னு சொல்றோம். பிரபஞ்சமே நேரடியாக தலையிட்டு உங்களோட உண்மையான வாழ்க்கை நோக்கத்தோட உங்களை இணைக்கிறதுக்காக உங்க யதார்த்தத்தையே மாற்றி அமைக்குது. இதுல பயப்படவோ குழப்பமடையவோ எதுவுமே இல்லைங்க. இது உங்களுக்கான நேரம். இது உங்க வாழ்க்கைய ஒரு மிகச்சிறந்த வழியில தலைகீழா மாத்த போகுது. நீங்க இத்தனை நாள கற்பனை செஞ்ச மகிழ்ச்சி, செழிப்பு, அன்பு எல்லாமே உங்களை நோக்கி வர தொடங்கிடுச்சு. ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆழமான ஒரு உண்மை இருக்கு. சாதாரணமா நம்ம மூளை பழைய பழக்கங்களை மாத்துறத ஒரு பெரிய இழப்பா தான் பார்க்கும். ஆனா ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா முதல்ல பழைய விஷயங்கள் எல்லாமே உடைந்து போகும். ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான அமைதி நிலமும் இல்லையா, அதுபோல மிகப்பெரிய படைப்புகளுக்கு முன்னாடி ஒரு விதமான அழிவு அவசியமாகுது. இது தவிர்க்க முடியாத ஒரு தத்துவம். அதனால இப்ப நீங்க உணர்ற இந்த அமைதியின்மையும் கொந்தளிப்பும் அசாதாரணமான ஏதோ ஒண்ணு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்றதுக்கான உறுதியான அறிகுறிதான். இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டு கவனிங்களேன். உங்களுக்கு இப்போ ஏற்படுற வலி எப்படி வளர்ச்சியா மாறுதுன்னு இது தெளிவா காட்டுது. உங்க வாழ்க்கையை விட்டு சில மனிதர்கள் வெளியேறது, சில கதவுகள் மூடுவது, உறவுகள் முறிந்து போறது, இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு பெரிய வலியை தரலாம். ஆனா உண்மையிலேயே புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள், ஒரு புதிய ஆற்றல் உங்க வாழ்க்கையில நுழைவதற்காக பிரபஞ்சம் திட்டமிட்டு சேர ஒரு ஏற்பாடு தான் இது. அந்த பழைய இடத்த காலி செஞ்சாதான் உங்களுக்கான புதிய பரிசுகளை அங்க வைக்க முடியும். சரியா? இப்போ உங்க மனசுல ஒரு நியாயமான கேள்வி வரலாம். உலகத்துல இத்தனை பில்லியன் மக்கள் இருக்காங்களே, இந்த ஆன்மீக திறப்பு ஏன் எனக்கு நடக்கணும், நான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உங்களை நீங்களே ரொம்ப சாதாரணமான ஒரு நபரா நினைச்சிருக்கலாம். ஆனா பிரபஞ்சத்தோட பார்வையில நீங்க ரொம்ப ஸ்பெஷல்ங்க. அதுக்கான உண்மையான காரணங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதற்கான விடை உங்க கடந்த காலத்திலையும் உங்களோட அந்த தூய்மையான இதயத்திலையும் மறைஞ்சிருக்கு. நீங்க எப்பவோ மற்றவர்களோட பிரார்த்தனைகளுக்கு பதிலளிச்சிருக்கீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பலரை நேசிச்சிருக்கீங்க. உங்களோட அந்த ஆன்மாவின் தூய்மையை பார்த்து தான் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. ஏன்னா மற்றவர்களோட உணர்வுகளை தட்டி எழுப்ப உங்களை போன்ற மனிதர்கள் தான் அந்த உலகத்துக்கு தேவைப்படுறாங்க. நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு பிரகாசமான ஒளியா உங்களை சூழ்ந்திருக்கு. இனிமே நீங்க தனியா இல்ல, உங்களை பாதுகாக்க ஒரு பெரிய தெய்வீக குழுவே உங்க கூடவே இருக்கு. இந்த தெய்வீக பாதுகாப்பு உங்க கூடவே இருந்தாலும் பிரபஞ்சத்தோட இந்த முழுமையான பரிசுகளை பெறுவதற்கு நீங்க தாமாக முன்வந்து கடக்க வேண்டிய மிக முக்கியமான 3 தடைகள் இருக்கு. இந்த 3ம் வெளியில எங்கேயோ இல்லைங்க, உங்க மனசுக்குள்ளேயே தான் இருக்கு. பயம், சந்தேகம், கவலை, இது 3ம் தாங்க அந்த பெரிய தடைகள். நீங்க எவ்வளவுதான் தகுதியான நபரா இருந்தாலும் சரி, இந்த 3ம் பிரபஞ்சத்தோட பரிசுகளை உங்ககிட்ட வரவிடாம தடுத்துடும். அதனால இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ள ஒரு சத்தியம் செஞ்சுக்கணும். இந்த சந்தேகம், பயம், கவலை, இது எல்லாத்தையும் உங்க மனசுல இருந்து முற்றிலுமா தூக்கி போட்டுடுங்க. இந்த நொடியே இது எல்லாத்தையும் தள்ளி வச்சிடுங்க. என்ன நம்புங்க, உங்க நாளைய விடியல் முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். செழிப்பு, அமைதி, உங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கம், இது 3ம் உங்களை தேடி கண்டிப்பா வரும். சரி, அடுத்த கட்டத்துக்கு போய் இது எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். பிரபஞ்சத்தோட இந்த அற்புதங்களுக்கு உங்களை நீங்களே எப்படி தயார்படுத்திக்கிறது? இதுக்கான வழிமுறை ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஆனா அசாத்திய வலிமை கொண்டது. 3 படிநிலை தான். முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை முழுமையா நம்புங்க, அங்கீகரிங்க. இரண்டாவதா உங்களுக்குள்ள எழும் அந்த சந்தேகத்தோட குரலை முற்றிலுமா அடக்கிடுங்க. மூன்றாவதா பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புறத எந்த நிபந்தனையும் இல்லாம அப்படியே ஏத்துக்கோங்க. இந்த மனநிலை தான் உங்க வாழ்க்கையோட மூடிய கதவுகளை திறக்க போற அந்த மாஸ்டர் கீ.
இப்போ நீங்க இருக்கிற இடத்துலயே ஒரு நிமிஷம் ஆழமா மூச்சை உள்ள இழுத்து கண்களை மூடிக்கோங்க. உங்க மனசை அமைதிப்படுத்தி உங்க இதயத்துக்கிட்ட ரொம்ப உறுதியா இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நான் தயாராக இருக்கிறேன். பிரபஞ்சம் அனுப்பும் எதையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். உங்களோட ஆன்மா முழுமையா சரணடைகிற இந்த சக்தி வாய்ந்த அளிக்கை உங்க வாழ்க்கையில நீங்க கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத அற்புதங்களை இப்போ உடனடியாக தொடங்கி வைக்கும். நீங்க இத்தனை வருஷங்களா கடந்து வந்த கடுமையான சோதனைகள், மனக்காயங்கள் எல்லாமே முடிவுக்கு வர்ற நேரம் இதுங்க. அடுத்த 24 மணி நேரத்துல உங்களுக்கான ஒரு தெளிவான தெய்வீக அடையாளத்தை நீங்க பாப்பீங்க. உங்க உணர்ச்சிகள் எல்லாம் வேகம் எடுக்கும். நீங்க தட்டி தட்டி சோர்வடைந்த கதவுகள் இனிமே தானாகவே திறக்கும். உங்க எண்ணங்கள் எல்லாமே நிஜமா மாறக்கூடிய ஆற்றலை உங்க எதிர்காலம் வச்சிருக்கு. உங்க வாழ்க்கையில நடக்க போற விஷயங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப ரொம்ப வேகமா துரிதப்படுத்தப்பட போகுது. இறுதியா இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை ரொம்ப அற்புதமா விளக்கி சொல்லணும்னா, பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு வெறும் சிக்னலுங்களை மட்டும் அனுப்பல, அது நேரடியாக களமிறங்கி உங்களை பாதுகாக்குது. இந்த தெய்வீக கேடயம் அப்படிங்கிறது உங்க கடந்த கால கர்மாவோட பிணைப்புகளை உடைத்தெறிந்து உங்களை சுற்றி கண்ணுக்கு தெரியாத ஆனா எதாலையும் தொலைக்க முடியாத ஒரு பாதுகாப்பான வேலையை உருவாக்குது. இனி எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் உங்களை தொடவே முடியாது. நீங்க முழுமையா பாதுகாக்கப்படுறீங்க. நாம இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். ஒரு கண்ணுக்கு தெரியாத கதவு உங்க முன்னாடி மெதுவா திறந்துகிட்டு இருக்கு. பல வருஷங்களா நீங்க காத்துக்கிட்டு இருந்த, நீங்க ஏங்கி தவிச்ச திருப்புமுனை இதுதான். பிரபஞ்சம் தன் கைகளை நீட்டி உங்களை ரொம்ப அன்போடு அழைக்குது. நீங்க இதுக்கு முழு தகுதியானவர் அப்படிங்கிறத நீங்க இப்ப நல்லாவே உணர்ந்துட்டீங்க. உங்களோட புதிய விதியோட கதவு அகலமா திறக்குது. அந்த புதிய பாதையில அடியெடுத்து வைக்க நீங்க தயாரா? இதை பத்தி கொஞ்ச நேரம் ஆழமா சிந்திங்க. உங்க உள்மனசோட குரலை கேளுங்க.